தொடர்ந்து நாம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய நிலவரங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் ஜெருசலம் வரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பற்றி எரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் தான் நம்ம வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கறதே அவரு தான். ஏதாவது ஒவ்வொரு வீடியோவுக்கு பாத்தீங்கன்னா புதுசா சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த காமெடியான விஷயத்த சொல்லிட்டே நம்ம ஆரம்பிக்கலாம். சைனாட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ள சைனாவுக்கு அவரு விசிட் பண்றதா இருந்துச்சு. அதை நான் கேன்சல் பண்ணிடுவேன், நீங்க மட்டும் இப்ப ஈரான்கிட்ட சொல்லி எங்களுடைய கப்பலை வெளியிடலேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கு. ஈரான் என்ன பண்றாங்களாமா, சைனாவுடைய 90% கப்பல் அந்த பக்கமா தான் வருதாமா. அந்த ஆர்மோஸை தாண்டி வரும்போது விடுறாங்க. அப்ப ஏன் எங்களத மட்டும் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியை இன்னைக்கு ட்ரம்ப் எழுப்பியிருக்காரு. எல்லாத்தையும் பண்ணி போட்டு போற செய்யறதே இவங்கதான். இன்னைக்கு உலக நாடுகளே முடங்கி கிடக்குது. இன்னைக்கு இப்ப ஸ்ரீலங்கால இருந்து செய்தி வந்துக்கிறது கூட பாத்தீங்கன்னா 4 நாள் தான் ஒர்க்கிங் டே, 3 நாள் லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா பக்கம் விலைவாசி உயர்ந்து கொண்டு இருக்கு, தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு. இன்னி 15 நாள்ல என்ன ஆகும்னே தெரியல. எல்லா பக்கமுமே இப்படி இருந்துட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சு போட்டு சைனாக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சைனா நீங்க போய் பேசுங்க, உங்க ஃப்ரெண்டு தானே, பேசி எனக்கு வாங்கி கொடுங்க, இல்லாட்டினா உங்க ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பைடன் கூட அறிவிப்பு கொடுத்தது இல்லைன்னு சொல்லலாம். பைடனை கூட கடைசியில அப்படி இப்படின்னு பேசி என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஒரு ஸ்லீப்பிங் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு தூங்கு மூஞ்சி பிரசிடென்ட்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பேர் வச்சாங்க. ஆனா கடைசியில பார்த்தா ட்ரம்ப் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல, பண்றதெல்லாம் வில்லத்தனம். கடைசியில பார்த்தா குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட்டா கேள்வி கேட்டு இருக்காரு. ஏன் எங்களுக்கு மட்டும் விட மாட்டேங்கிறாங்க? சைனா உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க போய் சொல்லி வாங்கி தரக்கூடாதா? அதை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, எங்களுக்கு அங்கிருந்து கப்பல் வரணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய கப்பற்படையே அங்க இருக்குது. அதை வச்சு இவங்களுடைய கப்பலையே இவங்களால கொண்டு வர முடியல. இதுல வேற பார்த்தா உலக நாடுகளை கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க ஆர்மோஸ்ல உங்களுடைய போர் கப்பலை கொண்டு வந்துட்டு உங்களுடைய நாட்டுடைய கப்பல்களில என்ன பண்ணுங்க, எண்ணெய் கப்பலையில பத்திரமா கொண்டு போகன்னு இருக்காங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வச்சு அமெரிக்காவுடைய கப்பலவே அமெரிக்காவால் எடுத்துக்க முடியல. இதுல வேற மத்த நாடுகளை கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூரோப் தெளிவா சொல்லிட்டாங்க, ஐரோப்பியாவுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்க என்ன பண்றோம்னா எட்ட நின்று வேடிக்கை பாத்துக்கிறோம். நாங்க போய் என்ன பண்ண மாட்டோம், ஆயுதத்தையும் கொடுக்க மாட்டோம், போர் கப்பலையும் கொடுக்க மாட்டோம், போர்லயும் இறங்க மாட்டோம். ஈரானுக்கும் எங்களுக்கும் இந்த விஷயத்துல எந்த ஒரு விவகாரமும் இல்ல. ஆனா என்ன பண்ணுவோம்னா நாளைக்கு வர்த்தக ரீதியா அதாவது பேச்சுவார்த்தை இருக்கு, அதாவது இப்ப என்ன உலக வர்த்தகமே முடக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், ஏன் இப்படி பண்றீங்க ஈரான், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் பேசுவோம். தவிர அவங்கள அடிக்கிறதுக்கு நாங்களே எதுவும் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இடின்னு தான் சொல்லணும். எல்லாம் வருவாங்கன்னு நம்பி போனாங்க, இப்ப தனியா நின்றுட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்லைன்னு சொல்லலாம். நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா யார் இருக்கான்னா முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க. அவங்களெல்லாம் மீறிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. காசா போர்ல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் போனா வச்சுக்கோங்க, அமெரிக்கா மாதிரிலாம் கிடையாது. போர் பாட்டு ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அப்படி காசா போர் நடக்கும் போதே ட்ரம்ப் ஆட்சியில தான் ஜெயிச்சாரு. என்ன பண்றது, ஏன்னா இருந்ததே அங்க 2 பேர் தான். ஒண்ணு பைடனு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்புடைய கட்சி. இந்த பக்கம் போனாலும் அடிதான், அந்த பக்கம் போனாலும் உததான். அப்படிங்கறதுனாலதான் அமெரிக்கால திரும்ப திரும்ப இவங்களே வராங்க. ஆனா மத்த நாட்டுல எல்லாம் அப்படி இல்ல. வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஈரானுக்கு பாலஸ்தீனத்துக்கு எல்லாம் சப்போர்ட்டா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போஸா ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால என்ன ஆயிரும்னா ஆட்சி மாற்றம் சீக்கிரமா வந்துடும். அதனால மத்த நாடுகள் கையெடுக்க மாட்டாங்க. அமெரிக்கா துணிஞ்சு கையெடுக்கிறதுக்கு காரணம் அங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஆதரவு கம்மியா இருக்கு அமெரிக்கால. அதனாலதான் அவங்க போர் செய்யறதுக்கு ஈஸியா இருந்துட்டு இருக்கு. இப்படி இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யுஏஇல துபாயுடைய இன்னைக்கு பல இடத்துல கிட்டத்தட்ட 6 பேலிஸ்டிக் 21 ட்ரோன் ஏவி இருக்காங்க. இது அவங்களுடைய அந்த பாதுகாப்புக்குன்னு ஒரு லெவல் இருக்கும் இல்ல, அதாவது இதுக்கு மேல வந்தா ஊரடங்கு உத்தரவு விட்டுறணும்ட்டு அந்த அளவுக்கு வந்தனால ஃபுல்லா வான்பரப்பை மூடி இருக்காங்க. பொதுவாவே இந்த 2 வாரத்துல அப்பப்ப மூடுறதும் திறக்கிறதுமா தான் வேலை இருந்துகிட்டு இருக்கு. துபாய் பல இடத்துல பாத்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் துபாய் இந்த பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ஈராக்லயும் கடுமையான தாக்குதல். ஈராக்குடைய பக்தாத்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்தை தாக்கியிருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா பலரும் உயிரிழந்திருக்காங்க. பக்கத்தால வேற பாத்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஈரான். என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, எந்த மத்திய கிழக்கு நாடுகளும் சரி ஈராக்லயும் சரி அமெரிக்காவோட பேஸ் கிட்ட இருக்காதீங்க. நாங்க ஈராக்கு, அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள், முஸ்லீம் நாடுகளா இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளா இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீம் நாடுகளே இல்லாட்டினாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள யார் வராங்கன்னா முஸ்லீம் நாடுகள் தான் இருக்கிறாங்க. ஈராக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சவுதி, யுஏஇ, அவங்க எல்லாருமே முஸ்லீம் நாடுகளா தான் இருக்காங்க. எல்லாரும் அங்கிருந்து அந்த அமெரிக்காவுடைய பேஸ், அமெரிக்காவுடைய தூதரகம், அமெரிக்கா பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்கள்,
அங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 4 நாளாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பக்தாத்ல ஒரு பேரிழப்புன்னு சொல்லப்படுது. அங்க இருந்து 100க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் அமெரிக்காவுடைய தூதரகத்துல இருப்பாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உடனே வந்து ஈராக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அவங்க வந்து யாருன்னா எங்களுடைய சிவிலியன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு, என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்து ஈராக் அதுக்காகலாம் வந்து ஈரான்கிட்ட வந்து கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஈராக் வந்து ஈரான் விஷயத்துல சப்போர்ட்டா இருக்காங்க. எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஈராக்ல என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசேனை வந்து இப்படிதான் பண்ணாங்க. அங்க வந்து ரொம்ப வந்து அணு ஆயுதம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் போற செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில எல்லாம் முடிச்சு ஈராக்குடைய கதையவே முடிச்சதுக்கு பிறகு இப்ப பேசாம உட்காந்துருக்காங்க. அமெரிக்கா அடுத்த நாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால ஈராக்குக்கு வந்து அமெரிக்காவை அப்ப பழித்து இருக்க முடியல. கடைசிக்கு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியாவது நம்ம பழித்து இருக்கலாங்கிற நிலைமையிலதான் ஈராக்கும் இருக்கிறாங்க. ஈராக்லயே பல இழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. வேற வழியில ஏற்பட்டுதான் ஆகும். ஏன்னா ஈராக் வந்து அமெரிக்கா வெளியே போ 3 வருஷமா சொல்றாங்க. ஆனா போகவே மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா வந்து இதோ போயிடுறேன் அதோ போயிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கடைசியா 10 வருஷத்துல போயிடுறேன்னு இருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா நினைச்சா போர் செஞ்சு ஆட்சியே மாத்திடுவாங்கன்னு தெரியும். ஆனா 10 வருஷத்துல போறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வேலையவே தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, திரும்ப வந்து அமெரிக்கா வந்து ஈராக்குள்ள பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஈராக் வந்து என்னதான் அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு ஆனாலும் இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் மாதிரி பயப்படுறதோ கொந்தளிக்கிறதோ கிடையாது. பேசாம அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலம் வரையுமே வந்து அதாவது ஆக்குப்பை பண்ணி வச்சிருப்பாங்களே இஸ்ரேல்ல, அந்த பகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. அது இல்லாம டெல்லவியூ பகுதி, இன்னும் வந்து ஐஃபா, இன்னும் வந்து சென்ட்ரல் இஸ்ரேல் போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. கொத்து குண்டுகள் வீசப்பட்டு இருக்கு. ஜெருசலம்ல வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு மாதிரி அடிச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா காட்டுல தீ பத்தி இருக்கு. அதனால என்ன இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல பொதுவாவே ஆள் இல்ல இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன்னா வந்து தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல பில்டிங்ல வந்து சேதமாகிறது வேற. ஆனா அது வந்து மலை பிரதேசமா இருந்தனால ஃபுல்லா நெருப்பாயிருச்சுங்கிறதுனால பொதுவாவே அங்க இருக்க முடியாது. அந்த நெருப்பு என்ன ஆகும், பரவிட்டே இருக்கும். அது என்ன ஆகும், வீடுகளுக்கு எல்லாம் வந்து அந்த கேஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால கேஸ் லைன் மூலமா வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது இல்லாம கரண்ட் லைன்ல வந்து போனா வந்து பொருள் எல்லாம் வெடிச்சிரும். அதுக்கப்புறம் வீடே வந்து பத்தி எறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடம் பெயர்ந்திருக்காங்க. அதாவது வந்து உயிரிழப்புங்கிற அளவுக்கு எதுவுமே பதிவாகல. இருந்தாலும் வந்து தீ பரவிட்டு வருது, காடுங்கிறதுனால தீ பரவிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா டெல்லவியூல இருந்தும் சென்ட்ரல் இஸ்ரேல்ல இருந்தும் ஊரை விட்டு போட்டு மலை மேல ஏறாங்க. ஏன்னா வந்து நம்ம அங்கதான் வந்து வான் தாக்குதல் வராதுன்னு சொல்லிட்டு பங்கரை கூட இப்ப யாரும் நம்புறது இல்ல. பங்கர் இப்ப உடைக்கப்படுதுங்கிறதுனால மலை மேல ஏறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜெருசலத்துல மலை மேல குடி வச்சவங்க எல்லாம் அந்த காட்டுக்கு பக்கத்துல குடி வச்சவங்க எல்லாம் என்ன இருக்காங்க, இப்ப வேற வழி இல்லாம அங்க விட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈரான்னால ஒட்டுமொத்தமாவே மக்களுமே அவதிதான் படுறாங்க. இப்ப இஸ்ரேல்ல யாரும் நிம்மதியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. காசா போர்ல எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டாங்க இவங்க. ஆனா அப்ப எல்லாம் வந்து இஸ்ரேல் மக்கள் நிம்மதியா தான் இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போர்லதான் இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. எங்க இருந்தாலும் தலைநகரத்துல இருந்தாலும் பிரச்சனை தான், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஏரியால ஆக்குபேட் ஜெருசலத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமையாக இருக்கு. ஒரு சிலர் வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போறாங்க. போங்கடா நீங்களும் உங்களுடைய போரும், உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம், எனக்குதான் வந்து 2 நாட்டுடைய விசா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்டுடைய சிட்டிசனா இருக்காங்க. அதனால வந்து பார்த்தா இஸ்ரேல்ல பெரும்பாலுமானவங்க அமெரிக்கா சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலயும் எல்லா நாட்டிலயுமே இருக்கக்கூடியவங்க வந்து அங்க தங்கியிருப்பாங்க. எப்பயுமே 2 வச்சுப்பாங்க. இருந்தா இதை வச்சு ஓட்டுவோம், இல்ல நம்மளை வந்து உஷாராயி யாராவது வந்து அடிக்க வந்தாங்கன்னா நமக்கு இந்த நாட்டுக்கு தான் சம்மந்தம் இல்லையே ஓடிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. பலரும் கிளம்பிட்டு இருக்காங்க அந்த நிலைமையில. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் காலியாயிருக்காங்க ஊரை விட்டு. அதாவது வந்து கடல் வழியாகவோ இல்ல வான்வெளியாகவோ வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. அதாவது நாட்டுக்கு போயிருக்காங்க, ஊர் கிடையாது, வெவ்வேறு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய நாட்டை விட்டுட்டே போயிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்க எல்லா ஊருமே அன்சேஃபா இருக்கிறதுனால அவங்கவுங்களுடைய சொந்த நாட்டுக்கோ இல்ல வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்கல்ல அவங்க அந்த சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய நாட்டுக்கோ வந்து போயிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு சப்போர்ட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.